Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நர்சிங் கோர்ஸ் வந்து பாத்தீனா அரவிந்த் கண் மருத்துவமனை அப்படிங்கற இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து நர்சிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே வந்து பாத்தீனா கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஃப்ரீ கோர்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு A to Z வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் நண்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நர்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லப்படுறாங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து லாக்டவுன் அந்த கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆச்சோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கலுக்கு சம்மந்தமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த நர்சிங்கு மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிச்சிங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போகும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வருஷமும் நீங்கள் ₹1 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்து உங்களுக்கான ஸ்டைஃபண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு ரோல் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லார் வீட்லையுமே ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய ஜாப் அப்டேட்டு, எஜுகேஷன் அப்டேட்டு, இந்த மாதிரியான அட்மிஷனு, கவர்மெண்ட் காலேஜை பற்றி, இந்த ஆர்டிஐ பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அரவிந்த் ஐஸ் கேர். அதாவது கண்டிப்பாக எல்லாருக்குமே அரவிந்த் ஐ கேர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இல்லாத ஒரு இடமே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இருக்குது. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மதுரை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, சென்னை, சேலம், தேனி, திருப்பதி, திருப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, உடுமலை, இந்த டிஸ்ட்ரிக்டில், கோவில்பட்டி, இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் ஐ கேர் அப்படிங்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸ் வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். மேபி இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்ககிட்ட இல்லை, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு சேலத்து பக்கத்தில் ஈரோடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேலத்தில் தங்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து தூத்துக்குடியில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது, உங்கள் நேரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தூத்துக்குடியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. அந்த அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான கோர்சஸுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ எழுதுற சொல்லியிருக்கிறேன். கவனமாக வந்து பாருங்கள், சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேர்வை பற்றி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் அரவிந்த் கண் மருத்துவமனை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மக்கள் சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. உயர்தரமான கண் மருத்துவமனை சிகிச்சை ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி அனைவருக்கும் அளித்து வரும் கண் மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற விருப்பமா, நீங்கள் வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை கூட நீங்கள் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி 12ஆம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய 2 வருட பயிற்சி அளிக்கப்படுகிறது. உச்ச வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 19 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 19-20 வயசு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்து போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா +2 முடித்த மாணவிகளுக்கு பாதுகாப்பான விடுதி, ஆரோக்கியமான உணவு, பயிற்சிக்கு பிறகு உதவித்தொகையுடன் கூடிய வேலை, தனித்திறன்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பு, அரிய வசதிகளுடன் கண் மருத்துவமனை பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளின் துணை நிற்கும் மாபெரும் வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறவங்க இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிள் பண்ணால் தான் இதுக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து போக முடியும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி தான், சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை தகுதிகளில் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 19-20 வயசு கண்டிப்பாக நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. படிப்பு அப்படிங்கிறது பார்க்கும்போது +2ல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு குரூப் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் கூட நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். பட் +2ல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க பள்ளிகளில் படித்து
படித்து பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரும் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது வந்து முன்னுரிமை தான் சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லலை. அப்படிங்கிறதுனால இந்த நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படித்து நீங்கள் வந்து ஒரு புவர் ஃபேமிலி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து உள்ளே போகிறீங்க, பிஹெச்எஸ் கார்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? பயிற்சிக்கு தேர்வு செய்யும் முறை, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜாக ஒரு கொஸ்டின் வந்து வைப்பாங்க. அதாவது கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். பொது அறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜாக தான் கேட்பாங்க. இந்த மாதிரி மெடிக்கலை பற்றி உங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க, நீங்கள் படித்ததை பற்றியும் கேட்க மாட்டாங்க. பொது அறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இது ரெண்டுலேயும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கனாலே இதுக்குள்ளே வந்து போய்க்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வந்து வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு எதுக்குமே வந்து மதிப்பு இருக்காது, அதுக்கான வேல்யூபிள் வந்து இருக்காது. அப்படிங்கிறனால இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து தான் அவங்க வந்து உள்ளே வந்து கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிறனால அது கவனமாக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. பயிற்சிக்கான விவரம், கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயிற்சி ஆண்டு காலம் 2 வருடம். இது வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ், 2 வருஷம் நீங்கள் வந்து படிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருடம் உதவித்தொகை ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் வருடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1900 சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் உங்களுக்கு வந்து சலுகை விலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான சுவை இருந்த உணவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. தங்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேயே உங்களுக்கு வந்து உள்ள வந்து கொடுத்துட்றாங்க, சரிங்களா? வளாகத்திலேயே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. பயிற்சி முறை அப்படின்னு சொல்லும்போது அனுபவம் மிக்க வாய்ந்த ஸ்டாஃப் எல்லாமே அவங்க இதில் வந்து இப்போ இதில் கோர்சஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவைக்கேற்ப மருத்துவர்கள் நடத்தும் வகுப்புகள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி வந்து எப்படி இருக்கும், அங்கே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மூலிமா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மென்பொருள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிவைசஸ் எல்லாமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸ் எல்லாமே பண்ணி காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கண் மருத்துவமனை அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாமே தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ப்ரோ நாங்கள் அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் பண்ணலாமா இல்லை ஆஃப்லைனில் தான் பண்ணணுமா நேரில் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேரில் போயிட்டு பண்ணாலும் ஓகே. பட் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எங்கேயுமே நேரில் அலையக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை ஏன் நீங்கள் வந்து நேரில் போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு அதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிட்டு போகிறீங்க. வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா அனுப்புறதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ பண்ண போடுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆன்லைன் மெத்தடை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஒன்று ஓப்பன் ஆகுது. அரவிந்த் கண் மருத்துவமனை பயிற்சி விண்ணப்ப படிவம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ப்ரோ நாங்கள் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, எங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். மேரேஜ் ஆனவங்களும் பண்ணிக்கலாம், மேரேஜ் ஆகாத பீப்புள் கூட இதுக்கு வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா 19-20 வயசு உங்களுக்கு வந்து மினிமம் ஆயிருக்கணும். அதிகபட்ச உச்ச வரம்பு எதுவுமே அவங்க வந்து சொல்ல 30 தான் இருக்கணும், 40 தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. ஆனால் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், 20 வயசு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொஞ்சம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய வகுப்பினராக இருக்கணும், பிடபிள்யூடி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸ் கார்டாக இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய பெயர் மதிப்பெண் சான்றிதழ் உள்ள வரும். உங்களோட 12th மார்க் ஷீட்டில் வந்து பேர் எப்படி இருக்கும் அதுபோல் இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுங்க, சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை பெயர் ஃபாதர் நேம் இந்த இடத்துல கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய அம்மா பேர் கரெக்டாக வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் வந்து கேட்குறாங்க, அந்த அட்ரஸ் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க, கான்டாக்ட் நம்பர் கரெக்டாக இந்த இடத்துல கொடுங்க. அடிஷ்னலாக ஒரு கான்டாக்ட் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க, அதையுமே கரெக்டாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ஏஜ் கேட்குறாங்க, அதையுமே கரெக்டாக வந்து கொடுங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி கேட்குறாங்க. ஏன்னா சில பேர் வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, டிகிரி பண்ணியிருப்பாங்க. அந்த கோர்ஸை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொடுங்க. அப்படின்னா +2னா இந்த இடத்துல 12th அப்படிங்கிற மட்டும் நீங்கள் இடத்துல போட்டுக்கலாம். கூடுதல் ஏதாச்சும் தகுதி இருக்குது அப்படின்னா வந்து கொடுங்க. உங்களுடைய ஸ்கூல் பேர் கொடுங்க. நீங்கள் +2ல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணி வெளியில் வந்தீங்களோ அதை வந்து கொடுங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து நேரில் போயிட்டு அவங்களுக்கான இன்டர்வியூவும் அதுக்கான எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து செலக்ட் ஆகி உள்ள வந்து போய்க்கலாம்.
இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த டவுட்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திக்கலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.